நுரை பீர்க்கன் பார்த்தீங்களா? செடியிலேயே நான் ஏற்கனவே கட் பண்ணி தான் காட்டியிருக்கேன். இப்போ செடியிலேயே இருக்குது இது. இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளோ வளர்த்தி வரும்னு தெரில. அதுக்கு பக்கத்தில் ஒரு காய் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது அதுக்கு பக்கத்தில் ஒரு பிஞ்சு. கையை வேற நீட்டக்கூடாதும்பாங்க. இது வந்து கரெக்டான பிஞ்சாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் இது பெருசாகணும். நீளமாக இருக்கிற நுரை பீர்க்கன். நுரை பீர்க்கன்னு சொல்லுவாங்க, மிளகு பீர்க்கன்னு சொல்லுவாங்க. அது காய் வந்து நம்ம நார்மலாக குட்டை காயை விட இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பீக்கங்காய் மாதிரி தான் டேஸ்ட் நல்லா இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்குது. காய் வந்து இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. நிறைய காய் இருக்குதுங்க இப்போ. அப்படியே பாருங்கள், அந்த பக்கம் அந்த இதுக்குள்ளே இலைக்குள்ளே அந்த பக்கம் ஒரு காய் இருக்குது. நிறைய பிஞ்சு விட்டுருக்குது இப்போ தான். இதை வந்து கட்டாயமாக விதையை வந்து உருவாக்கி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து இந்த விதையை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். ஒரு 2-3 காயாவது கண்டிப்பாக விதைக்கு விட்டுருவேன்.